Hi friends, நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னாவே வந்து ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அதில் குறிப்பாக ஒரு சில பேர் மட்டும் அவங்களுடைய பவுலிங் ஆக்ஷனை வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. அப்படி ஃபேமஸான ஃபாஸ்ட் பவுலர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின். டேல் ஸ்டெயினை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ஷன் வந்து எவ்வளோ கிளீனு, பிளஸ் அட் த சேம் டைம் அவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டாலுமே அவருடைய அவுட் ஸ்விங்கர் வந்து அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக டேல் ஸ்டோனுடைய லைஃப் ஹிஸ்டரியை தான் பார்க்க போகிறோம். So without further wait நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 27th June 1983 பாலபோர்வா டிரான்ஸ்வால் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற இடத்துல டேல் ஸ்டெயின் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. ஸோ அந்த டேல் ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது வந்து ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தை சுற்றி வந்து நிறைய வயல்வெளி இருக்குமா, நிறைய காடுகள் இருக்குமா. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபேமஸாக இருக்கிற க்ரூகர் நேஷனல் பார்க், அதாவது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஸோ அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரியை சுற்றி தான் இந்த கிராமமே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஓடி ஆடி விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி ஃபிஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிடிக்குமா. பிளஸ் நிறைய அனிமல்ஸ் கூட எல்லாம் பழகி அவங்க அனிமல்ஸை வந்து டேக் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேல ஆர்வமெல்லாம் பெருசா கிடையாது. ஸோ அவருக்கு முதல்ல கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப தெரிஞ்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 11 வயசு இருக்கும்போது அவருக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ஒரு கிரிக்கெட் கிட்ட வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரிக்கெட் கிட்ட கிஃப்டா கொடுத்த உடனே தான் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ டேல் ஸ்டெயின் வந்து கிராமத்துல வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயினோட பேஸ். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறாரு அப்படின்றது வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. இதுவே வந்து நிறைய பேர் வந்து டேல் ஸ்டெயின் கிட்ட சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல, நீ வந்து கிரிக்கெட்ல பெரிய ஆளா வருவ பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டேல் ஸ்டெயினுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவரு பிறந்த இடம் அப்படி. ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன் கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் கத்துக்கவே ஆரம்பிக்கல. ஸோ நான் ஏதோ ஒன்று பாலை வச்சு நான் பவுலிங் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமை ரெப்ரசென்ட் பண்றேன்னு எல்லாரும் வந்து சொல்றாங்களே, ஸோ இதை வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கான்ஃபிடென்ஸா இல்லாம யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு கம்முன்னு போயிட்டு வரான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாருமே வந்து திரும்பி ஒரே ஒரு விஷயத்த சொன்ன உடனே சரி ஓகே நம்ம வந்து சீரியஸாவே நம்ம கிரிக்கெட் ஆட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் வந்து அவருடைய கிராமத்தை விட்டு ஃபர்ஸ்ட் நான் வெளியே வந்து ஆகணும். ஸோ கிராமத்தை விட்டு வெளியே வந்தாதான் கண்டிப்பா என்னால விளையாடுறதுக்கு ஃபோக்கஸே பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிராமத்தை விட்டு கிட்டத்தட்ட 360 மைல் தள்ளி வந்து செட்டில் ஆகுறாரு. அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து விளையாடி ஒரு வருஷம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனா அவங்க அப்பா அம்மாவை வந்து இவரை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருந்துட்டனால திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா வந்து இவருக்கு திரும்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த உடனே கடைசியா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு, ப்ளீஸ் என்னை வந்து போய் விளையாட விடுங்க. எனக்கு தெரியும் இப்போ வந்து உங்க கிட்ட இருந்து நான் தூரமா போறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் கஷ்டமா இருந்தாலும் இந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் தாங்கிக்கங்க, கண்டிப்பா நான் வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு வந்து நம்பிக்கை கொடுத்திருக்காரு. நம்பிக்கை கொடுத்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து திரும்பியும் இவரை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து 360 மைல் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 800 மைல் தள்ளி, ஏன்னா பக்கத்துல இருந்தா கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு தெரியும். 800 மைல் தள்ளி ஒரு கிரிக்கெட்டிங் கோச்சிங் சென்டருக்கு வந்து போயிருக்காரு. அங்க வந்து பவுலிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கிரிக்கெட்டிங் கிளப்ல வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்கும்போது அங்க அப்போ சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய பிளேயரா இருந்த டேரல் கலினன் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருந்திருக்காரு. ஸோ டேரல் கலினனுக்கு வந்து நெட்ஸ்ல வந்து இவர் போலிங் போட்டிருக்காரு. ஸோ இவருடைய பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பால் போட்டிருப்பாராம். பட் ஆனால் 20 பால்ல ஒரு பால் கூட ஒரு நாள் ஆடவே முடியலையா. பிளஸ் 20 பால்ல 5 வாட்டி வந்து டேரல் கலினன் ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனை வந்து போல்டு பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இவ்வளவு அளவுக்கு சூப்பரா போலிங் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரல் கலினன் என்ன பண்ணிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்த கிளப்ல நீ இருக்காத, நீ வா என்னுடைய டைட்டன்ஸ் கிளப்ல வந்து நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேல் ஸ்டெயின் டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிளப்ல வந்து சேர்த்து விடுறாரு. சோ பை 17th October 2003 அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ எங்க பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்கு தான் பண்றாரு. அந்த டீமுக்கு பண்ணி டெபியூ மேட்ச்லயே கிட்டத்தட்ட 4 விக்கெட்டும் எடுக்கிறாரு. சோ டெபியூ பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டோட டெபியூல இருந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வரதுக்கு அவருக்கு ரொம்ப காலங்கள் எடுக்கல. ஏன்னா அவருடைய நேம் வந்து அவ்வளவு அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ அவருடைய இன்டர்நேஷனல் டெபியூ எப்ப ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
17th December 2004 இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் டெபியூ பண்றாங்க. ஸோ டெபியூ பண்ண ரெண்டாவது ஓவரே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் டிஸ்காட்டிக் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து போல்டு பண்றாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் வான் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து அவுட் பண்றாரு. ஸோ ரெண்டு பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பேட்ஸ்மேன். ஸோ ரெண்டு பேரையுமே வந்து அவுட் பண்ணதுனால டேல் ஸ்டேனோட பேர் வந்து பரவ ஆரம்பிக்குது. பட் ஆனா அந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்றாரு. ஸோ அவரு சொன்ன விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அப்போ ரெடியாவே இல்லை, என்னுடைய டெபியூக்காக நான் ரெடியாவே இல்லை, ஏன்னா மென்டலி வந்து நான் ப்ரிப்பேர் ஆகல. சோ இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி நான் பட்ட பிரச்சனைகள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்றாரு. சோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கேட்டதுக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, எல்லார் கண்ணிலையும் தண்ணியும் வர வச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து செலக்ட் ஆயிட்டாராம். டெஸ்ட் மேட்ச்க்கு செலக்ட் ஆனோன்னா அவருக்கு வந்து ப்ராப்பரா டெஸ்ட் மேட்ச்ல போட்டுக்கிறதுக்கு ஷூவே கிடையாதான், ஷூ வாங்குறதுக்கு காசும் கிடையாதான். ஸோ காசு இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம அவருடைய சவுத் ஆப்பிரிக்கன் டீம்மேட் ஷான் பாலக் கிட்ட போயிட்டு காசை வந்து கடனா வாங்கியிருக்காரு. காசை கடனா வாங்கி ஒரு ஷூவை வாங்கியிருக்காரு. ஷூவை வாங்கிட்டு அவருக்கு வந்து ஃப்ளைட்ல வரதுக்கு காசு இல்லையா. ஸோ ஃப்ளைட்ல வரதுக்கு காசு இல்லாம என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பஸ் மூலியமா கிட்டத்தட்ட 1600 மைல் டிராவல் பண்ணி தான் அவர் வந்து வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, சுத்தமா காசே இல்லாத நிலைமையில ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்ற ஒரே கனவோட 1600 மைல் வந்து பஸ்ல டிராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இப்படி டிராவல் பண்ணி வந்த அடுத்த நிமிஷம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் 1 மணி நேரத்துல டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் கலந்துட்டும் இருக்காரு. ஸோ இதனாலதான் நான் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ மென்டலி நான் வந்து ரெடியே ஆகல. ஸோ நான் நினைச்ச விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் எப்படி வந்து ஒரு பிளேயரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன், இன்னமும் வந்து என்னோட மைண்ட் வந்து சின்ன பையனா தான் இருக்கு, அந்த கிராமத்துல வந்து ஃபிஷிங் பிடிச்சிட்டு ஜாலியா அனிமல்ஸ் கூட விளையாடிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. பட் ஆனா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு வந்து நான் செட் ஆகல அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டூருக்கு அப்புறம் அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம்ல இருந்து டிராப் பண்றாங்க. டிராப் பண்ண உடனே சரி ஓகே, ஒன்ஸ் இன் ஃபார் ஆல் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் பேஷனா எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்கில் செட்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கவுண்டி கிரிக்கெட்ல போய் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கவுண்டி கிரிக்கெட்ல வந்து எக்ஸப்ஷனலா வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ திரும்பியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 24 விக்கெட் எடுத்திருக்காரு. வெறும் 18 அப்படின்ற ஆவரேஜ்ல எடுத்தனால ரொம்ப பேர் அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பேஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 150 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ அவருடைய கெரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா டெஸ்ட் மேட்சஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 93 டெஸ்ட் விளையாடி இருக்காரு. 93 டெஸ்ட்ல வந்து 439 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ டெஸ்ட் மேட்ச்ல அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். சோ அதுல ஒன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் பவுலர் டு ரீச் 400 டெஸ்ட் விக்கெட்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேல் ஸ்டேன் தான். சோ டேல் ஸ்டேன் வந்து எத்தனை டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து 400 விக்கெட் எடுத்திருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 80 டெஸ்ட் மேட்ச்ல 400 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர் யாருடைய ரெக்கார்டை உடைச்சிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ஹாட்லி, நியூசிலாந்து பவுலர். சோ அவருடைய டெஸ்ட் மேட்ச் ரெக்கார்டை தான் இவர் வந்து உடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் எத்தனை ஆடி இருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா 125 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதுல வந்து 196 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி T20 மேட்சஸ் வந்து 44 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 61 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ இது மட்டும் அவர் பண்ண பராக்கிரமங்கள் கிடையாது. அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2008ல இருந்து 2014 வரைக்கும் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 6 வருஷம் 263 வீக்ஸ் நம்பர் 1 டெஸ்ட் பவுலரா யார் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேல் ஸ்டேன். சோ டேல் ஸ்டேன் வந்து 2008ல கிரிக்கெட்டர் ICC கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காரு. சோ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கனவுகள் இதுதான் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கனவுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்றதுக்கு டேல் ஸ்டேனோட லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அவருடைய லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் மத்தவங்க சொல்றது மூலியமா நீங்க வந்து வரவே மாட்டீங்க. மத்தவங்க வந்து உங்களை பத்தி பாராட்டுவாங்க, பட் அந்த பாராட்டை வந்து நீங்க நம்பினா மட்டுமே தான் உங்களால மேல வர முடியும் அப்படின்றதுக்கு டேல் ஸ்டேனோட லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டேலண்ட் அப்படின்ற விஷயம் உண்மையாவே இருந்தாலுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க, கரெக்ட்டுங்களா? செலக்ட் பண்ணிட்டு திரும்பியும் ஒரே சீரீஸ்ல ஏன் டிராப் பண்ணாங்க? அவர் வந்து டேலண்ட்டுக்கு உண்டான ப்ராப்பரான ஒர்க் வந்து பண்ணல. சோ அவர் டேலண்டட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனா அவரே வந்து நம்ப ஆரம்பிக்கல. அவர் நம்ப ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் நம்ப ஆரம்பிச்சாரு. அவர் வந்து அவ்வளவு அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து ஃபேமஸ் ஆக்குனாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து பயங்கர டேலண்டடா இருப்பீங்க, பட் ஆனா அந்த டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்காது. சோ நீங்க உங்களுடைய டேலண்ட்டை நம்பினா மட்டுமே தான் நீங்க உங்களுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு
அதுக்கு ஒர்க் பண்ணா மட்டுமே தான் உங்களால சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்றது வந்து டேல் ஸ்டெயினோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, டேல் ஸ்டெயினோட லைஃப்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் வைப், மறக்காம அழுத்திடுங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப். சோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me வரதராஜா signing off. Thank you, bye.